ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையில் பல நிலையில் உள்ளவங்க வர்றாங்க. ஆவிக்குரிய நிலையில் புதுசாக வர்றாங்க. ஆலயத்துக்குள்ளே போயிடாதவங்க வர்றாங்க. அதுக்காக ரொம்ப கர்த்தருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? நன்றி சொல்கிறோம். ஆலயம் எதுக்கு இருக்குன்னா, ஆலயத்துக்குள்ளே வராதவங்க ஆலயத்துக்குள்ளே வரணும். சபையில் அங்கமாக இல்லாதவங்க சபையில் அங்கமாக மாறணும். சுவிசேஷம் என்ற வார்த்தை இருக்குது. என்னது? சுவிசேஷம். நிறைய கேட்டிருக்கோம். நம்ம சபையிலே ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கித்தது நம்முடைய சபையினுடைய மூப்பர், புலியூர் ரத்தத்தினுடைய போதகர் அண்ணன் சந்திரனை. அவங்க சந்திரனை தான் நான் எனக்கு பார்த்த வரையில் இந்த பகுதியில் அதிகமான அளவு சுவிசேஷத்தை எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு லைட் போஸ்ட்டுக்கிலேருந்து சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. அவங்க சுவிசேஷம் சொல்கிறத இப்போ ரெக்கார்ட் இருக்கா என்ன தெரியல. ஒரு நாளைக்கு உணர்ந்து சர்ச்சிலே போட்டு காமிக்கிறேன். பேஷன், ரொம்ப வைராக்கியமாக வல்லமையாக ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. சுவிசேஷத்தில் எழுப்பணுன்ற ஜெபத்துக்கு அது பதிலாக வந்தது. அவங்க நம்ம சபையில் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்தனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. நான் மெய்ப்பராக இருக்கேன், நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனால் ஏன்ட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? நீயோ சுவிசேஷனுடைய வேலையை செய். ஒருத்தருக்கு தீர்க்கதரிசன அழைப்பு இருக்கலாம், வரம் இருக்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னென்னா, நீயோ சுவிசேஷனுடைய வேலையை செய். நீங்கள் சபையில் அங்கமாக இருக்கலாம் ஒரு 3 வருஷமாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீயோ சுவிசேஷனுடைய வேலையை செய். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்ல நான் கடன்பட்டிருக்கிறேன், சொல்லாவிட்டால் எனக்கு என்னது? ஐயோ, சொல்லதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவருக்கு அப்படி இருந்தனால்தான் 30 வருடங்களில் ஏறக்குறைய 30 நாடுகள் அப்போஸ்தலர் கூட்டம் சீஷர்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு வர்றது மட்டும் இல்லை, சீஷரை உருவாக்குனாங்க, சபைகளை நாட்டினாங்க. இது செஞ்சதுக்காக நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். திருச்சபையின் பரிசுத்தவான்களின் ரத்தம் தான் திருச்சபையினுடைய வித்து. நிறையா சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கூட சில ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. ஆனால் சுவிசேஷத்துக்காக ரத்தம் சிந்தினா சபை எழும்பாமல் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் மனசில் சர்ச்சில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியணும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிடங்கள் சுவிசேஷத்தை தான் நான் சொல்ல. 2 காரணம் இருக்குது. ஒன்று எனக்குள்ளே அந்த சுவிசேஷ வைராக்கியம் குறைஞ்சிடக்கூடாது, அதனால் அதை சொல்ல விரும்புகிறேன். எப்போதும் போதனை இருக்கும், அது போதனையும் பார்க்க போகிறோம். ஆனால் சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லணும். சுவிசேஷம் சொல்லும்போது சர்ச்சுக்குள்ளே அல்லது ஒரு மீட்டிங்கில், ஒரு பேரின்ப பெருவிழா அல்லது அற்புத கூட்டத்தில் வல்லமையாக சொல்லலாம். தனியாக சொல்லும்போது ரொம்ப மென்மையாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? அப்போ தான் அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு புரியாது. ரொம்ப வேகமாக சொன்னோம்னா பயந்து போய் ஒரு டாக்டரு ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போகிறாங்க. டாக்டர்னு சொன்னாலே என்ன பண்ணோம்? இதப்போ நான் ஊசி போட போகிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுவிசேஷம் ஒரு ஊசி மாதிரி. ஆனால் ஊசி போடுறது மெதுவாக தான் போடணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மருந்து அந்த ஜீவன் உள்ளத்துக்குள்ளே போகும். ஹல்லேலூயா. இது என்னது? நம்பரு 1. இப்போ 1, 2, 3 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? 1, 2, 3. நான் உரையாடல் எப்படி செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு ரொம்ப வருஷமாக யாரோடையும் பேசவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருந்துக்கலாமேன்னு சில நினைக்கிறாங்க. நான் சொன்ன உடனே மக்கள் சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை. சிலர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க, இவர் பாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, ஜோக் அடிப்பார், அவங்க கண்ணில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அவங்க தான் அப்படி நினைப்பாங்க. நான் இதுவரை ஜோக்கே அடித்ததில்லை, இப்போ தான் அமைதியாக இருக்கு. இது புரிஞ்சிடுச்சு. ஏன் இப்படி செய்கிறேன்னா, உறவுகளை வளர்ப்பது. உறவுகள் தான் இன்னொருத்தரை சென்றடைய ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அப்போ யார் கூட பழகுறோமோ, யார் நம்ம பேசுகிறத விரும்புகிறாங்களோ அவங்க தான் சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். சுவிசேஷத்தை நயந்துலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா சுவிசேஷமே கொஞ்சம் இடரலை அல்லது ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுறது தான் சுவிசேஷத்தில் ஒரு பகுதி.
நீ பாவின்னா ரொம்ப நல்ல மனுஷன் நீங்கள் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீ பாவின்னா அப்படி போயும் வேலையை பாட்டி நீ தான் பெரிய பாவி, நான் சொல்கிறேன் நீ தான் பாவி. முந்தி அறியாமையின் காலத்தில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது அந்த காலத்தில் ஆண்டவரை தான் வைத்திருந்தார். அவங்க சொல்லும்போதே பாவத்தில் இருக்கிறவங்க உணர்த்தப்படுவாங்க. வேகமாக சொல்கிறேன் என்னென்னா, ஒன்றுன்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் தான். மீதிலாம் நம்மலாம் நிறைய பேர் இருக்கோம். படைப்பில் நிறையா இருக்குது, வீடு நிறையா இருக்குது, பட்டணங்கள் நிறையா இருக்குது, மக்கள் தொகை கோடியில் இருக்குது. ஆனால் கடவுள் ஒரே ஒருத்தர். இது சத்தியம். நம்ம நாட்டில் இதுக்கு எதிராக தான் இருக்குது. அப்போ இதை மென்மையாக ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். நம்மெல்லாம் கடவுளை தேடணும், நம்பணும், எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அவரை அடையிறதுக்கு, அவரை விளங்கிக்கிறதுக்கு, அவரை நம்புறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஒரே வழி யார்? எஸ். எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ ரெண்டு சொன்னேன். ஒரே ஒரு கடவுள். தேவன் தம்முடைய மக்களாக இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தின போது தெளிவாக சொன்னார். அதில் விளக்கமே தேவையில்லை. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். சரி, முடிஞ்சு வச்சு. அதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷ முதல் வாக்கியம். ரெண்டாவது, அவரை அடையிறதுக்கு ஒரே வழி இயேசு. புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு. இதை யாரோ பிரசங்கியார் மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆங்காங்கு சொல்ல வேண்டும். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்படும் போது இந்த வார்த்தைகள் மனிதருக்கு ஒரு வாசலை திறப்பது போல் ஆகிவிடும். மூணாவது, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அந்த வாழ்க்கை வேகமாக செல்கிறது, திடீரென்று முடிந்துவிடும். இந்த 1ஆம் நம்பரில் எத்தனை இருக்குது? 3. ஒரே ஒரு கடவுள். அவரை அடைகிறதுக்கு, அவர் நம்புறதுக்கு, நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அவர் இயேசு கிறிஸ்து. இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை எத்தனை வாழ்க்கை? ஒரே ஒரு வாழ்க்கை. வேகமாக போகுது, திடீர்னு முடிஞ்சு போயிடும். இதுதான் 1. அடுத்து 2 என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது. 2 புள்ளிக்கிடையில் தான் ஒரு கோடு போட முடியும். ஏன்னா பிறப்பு வாழ்க்கையின் ஆரம்பம், இறப்பு வாழ்க்கையின் முடிவு. யாராலையும் மரணத்துக்கு தப்ப முடியாது, மரணத்தை மறக்க முடியாது, மரணத்தை மறுக்க முடியாது. மரணத்தின் முடிவு நிச்சயமாய் உண்டு. ஒரு பிறப்பு, ஒரு மரணம். இது ரெண்டையும் மாற்ற முடியாது. 2 பிறப்புனா ஒரு மரணம், ஒரு பிறப்புனா 2 மரணம். இதை கணக்கை சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், மறிக்கிறோம். ஆனால் எல்லாரும் பாவம் செய்திருக்கனால தேவன் வைத்திருக்கிறார், பாவம் செய்தவங்களாம் எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டா அவங்க இன்னொரு குழந்தை பிறக்கிற மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. நம்முடைய இந்தியாவில் தமிழில் உள்ள பாரம்பரியம் என்னன்னா, பிறவி எடுக்கிறதுன்னு. என்னது? அது கிடையாது. பிறப்பு இருக்கிறது. பிறவி எடுக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் தப்பு. இதை தப்புன்னு முதல் சொல்லாமல் சத்தியத்தை தெளிவாக சொன்னோம்னா தப்பு அவங்களுக்கே தெரியும். நம்ம இதை சொன்னால் தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சத்தியத்தை தெளிவாக சொல்லும்போது அவங்க ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவராக இயேசு 2 காரியத்தை பற்றி சொன்னார். 2 வாசல், 2 வழி, 2 சேரும் இடம். அப்போ ஒருத்தன் பிறந்துட்டான், அவன் மறுபடியும் பிறந்தா அவனுக்கு ஒரே ஒரு மரணம் தான். அவன் சரீரப்புறமாக மறிக்கிறான். அதுக்கப்புறம் பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம் அவனுக்கு கிடையாது. கடைசி காலத்திற்கும் உயிரோடு இருந்தால் மறிக்காமல் அப்படியே ஆண்டவர் வரும்போது அழைச்சிக்குவார், மறுரூப சரீரத்தை கொடுப்பார். பிரைஸ் எல்லாம். 2ஆம் நம்பர் முடிஞ்சுதா? 2ல் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் நம்ம கவனித்தோம். 3க்கு வந்துட்டோம். 3 நீங்கள் பொதுவாக படங்கள் ஏதாவது விஷுவல் ஏதாவது பார்த்துக்கலாம். ஒரு சிலுவையில் ஆண்டு தொங்குன மாதிரி இருக்கும். ஆனால் சரியாக சொன்னால் எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க?
3 பேர். பார்த்தீங்களா, நம்பர் 3 தான். 3 என்ன 3? இயேசு பாவிகளோடு மரித்தார். சொல்லுங்களா தயவுசெய்து. ஆமாம், இயேசு பாவிகளுக்காக மரித்தார். இயேசு பாவிகளோடு மரித்தார். இயேசு பாவிகளுக்காக. 3வது, இயேசு பாவம் செய்யாதவராய் மரித்தார். இயேசு, அதனால்தான் பாவி ரட்சிக்கப்பட முடியும், பாவி பரிசுத்தவானாக முடியும். அப்போ 3 பார்த்தோம். அந்த 3வது பாயிண்டில் ஒரு செட்டு இது. இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் சேர்ந்து தயவுசெய்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசு எனக்காக, நமக்காக, எல்லாருக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தார். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் மிக முக்கியமான வாக்கியம். மிக மிக முக்கியமான வாக்கியம். இந்த வாக்கியத்தை தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக நரகத்து போவாங்க. இந்த வாக்கியத்தை தெரிஞ்சவருக்கு மட்டுமில்லை, தெரிந்திருந்து இயேசுவை தெரிந்து கொண்டாங்கன்னா நரகத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம எழுதி போட்டிருக்கோம் அந்த சுவரில். பார்த்தீங்களா, அருமையான சுவிசேஷ முத்துக்கள். சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்படியாவது பேசுங்க ஆண்டவரே, இந்த ஆலயத்தை தாண்டி போகும்போதே அங்கேருந்து இவங்க தெற்க போகிறாங்க, வடக்க எழுத படிக்கணும், தெற்க திரும்பி பார்க்கணும், டெய்லி இந்த வழியை கிராஸ் பண்ணாங்கன்னா ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே அவங்க வரணும். இதுதான் செப்போம். சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமைக்காக கட்டப்படலை, ஆராதனைக்காக கட்டப்படலை. எல்லா மக்களுக்கும் ஆண்டோடைய வீடு என்ன வீடு? ஜெப வீடு. உள்ளே கிராஸ் பண்ணும்போதே ஜெபம் பண்ணணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகணும். சுவிசேஷம் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்கள கொண்டு வர்றது. ஓகே, 3 பார்த்துட்டோம். சிலுவையிலே பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தார். அப்புறம் எத்தனாவது நாள் உயிரோடு இருந்தார்? 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் தரிசனம் கொடுத்தார். இப்போ பரலோகத்துக்கு போயிருக்கிறார். மீண்டும் என்ன பண்ணுகிறார்? வரப்போகிறார். ஹல்லேலூயா. 1 2 3 காஸ்பல் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொல்லி கொடுத்தோம், ஏன் சொல்கிறோம்? நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல மகாராஷ்டிராவில் கொஞ்ச நேரம் தான் அது சொல்ல சொன்னாங்க. ஹிந்திலேயும் மராத்திலேயோ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. சின்ன கூட்டம் தான் அந்த பகுதியில் வாழ்ந்த புதுசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இதை தான் சொன்னேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தான் எங்களுக்கு புரிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் வெளிச்சம் கேட்ட உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சுவிசேஷம் வெளிச்சம் விடுதலை கேட்ட உடனே விடுதலை ஆவாங்க சிலர். ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் யாருக்காவது சொல்லணுன்னா டிராக்டருக்கு 1 2 3 சுவிசேஷன் மெதுவாக பொறுமையாக சொல்லணும். உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு மெதுவாக ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தை சொல்லி அவங்க கேட்கும்போது விசுவாசம் உண்டாகணும். நான் ஒருத்தரை கூட உங்கள்கிட்ட கொண்டு வரல, சொந்தக்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் கேட்கல. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா முதலாவது உங்கள் குடும்பத்தை தான் ஆண்டவர் ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஒரு உறவு இருக்குது. அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, பெரியப்பா சித்தப்பா மாமா தம்பி உறவு இருக்குது. ஆண்டவராக இயேசுவை கூப்பிட்டப்ப திட்டினாங்க எங்கே வாங்கன்னு கூப்பிடல. முதல் 2 சகோதரரை கூப்பிட்டாரு, அப்புறம் இன்னொரு 2 சகோதரரை கூப்பிட்டார், அப்புறம் இன்னொரு 3 பேர். அவங்க 7 பேரும் மீன் பிடிக்கிற வேலை. ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும் போதும் சீஷராக்கும் போதும் ஒரு அடிப்படை உறவு இருக்கான்னு கவனித்தார். தானே அவர்களோடு கூட அடிக்கடி சந்தித்து கடற்கரையில் போய் அவங்களோட நம்ம என்ன யோசிக்கிறாங்க, போனார் கடற்கரையில், பேதுருவை பார்த்தாரு, பேதுரு வந்துரு. அப்படி செய்யலை. பல நாட்கள் அந்த கடற்கரையில் போய் அவங்களோட பேசிக்கொண்டே இருந்தார். அவர்களை பற்றி அறிந்து கொண்டார், தன்னை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ தான் அவங்க ஆயத்தமான பிறகு நீங்கள் என் பின்னால் என்ன பண்ணுங்கள் வாங்க. ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு உறவு தான் ஆரம்பிக்குது. ஒரு புதிய உறவாக அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அவ்வளோ ஈஸியானது இல்லை. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். கணவன் மனைவியாக இணைக்கப்படும் போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை நேசிக்க ஆண்டவரே அந்த உறவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க. அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்துக்காக, அன்புக்காக, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம பாடத்துக்கு வர்றோம். நம்ம பாடம் என்னாமம். அதிலேருந்து முக்கியமான சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சபைக்கு வர்றவங்கெல்லாம் சுவிசேஷத்தை கேட்கணும். கேட்டது மட்டுமல்ல, விளங்கிக்கணும். விளங்கினது மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். வல்லமையாக மாற்றப்படணும். வல்லமையான ஜீவனில் சாட்சிகள் இங்கே வரணும்.
அவங்க வளர்ந்து வந்தால் மட்டும் காணாது, வளரணும். என்ன பண்ணணும்? வளரணும். நிறைய பேர் வளர்கிற விசுவாசியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இப்போ எண்ணாமத்தை பற்றி படிக்க போகிறோம், வேகமாக பார்க்க போகிறோம். எண்ணாமத்தில் எண்கள் இருக்குது. முக்கியமாக எண்ணாமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய எண்கள் இருக்குது. இந்த 5 புத்தகங்கள், அது ஒரே ஒரு நிமிஷம். ஆதியாமத்தில் தேவனை படைக்கிறவராக பார்க்குறோம், யாத்ராமத்தில் மீட்பராக பார்க்குறோம், லேவியராமத்தில் பலிகள் இருக்குது, ஆனால் பரிசுத்தராக பார்க்குறோம். எண்ணாமத்தில் பிரயாணங்களை பார்க்குறோம். உபாமத்தில் ஒரு தலைமுறை பாவத்தினால் அழிஞ்சே போச்சு, அதோட விடலாம் ஆண்டவர். அவங்க பிள்ளைகளை மீண்டுமா எல்லா அற்புதங்களையும் செய்து கட்டளைகளை கொடுத்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக பார்க்குறோம். 4 வார்த்தை முக்கியம். நான் 1 2 3 முதல்ல சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து சத்தமாக சொல்லுங்கள். 1 2 3 4. ரொம்ப சந்தோஷம், நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது எப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னா, ரொம்ப வருஷமாக நம்ம சர்ச்சு ஒரு பெண்டெகாஸ்ட் சர்ச்சு, அல்லேலூயா ஆமேன்னு தான் தெரியும் வார்த்தை, வேறு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான சொன்னனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சில சமயத்தில் தேவையில்லாத இடத்துலாம் சொல்லிடுறாங்க, அது தேவனை மகிமைப்படுத்தாது, துக்கப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையிலேருந்து பொறுக்கி எடுத்த வார்த்தைகளை சொல்ல வைக்கணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் பேசினா சில சமயம், நிறைய சமயத்தில் எனக்கு பிடிக்காத ஆண்டவர் செய்ய சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்கிறதே பிடிக்கல போல், சரி சரி, என்னன்னா அதான் அப்போ தான் சுயத்தை வெறுக்க முடியும். எனக்கு பிடிக்கல, அதை பிடிக்கிறதுனா சுயம் வெறுத்தால் தான் பிடிக்காத பிடிக்கும். பிடிச்சதை விடுறதும் சுய வெறுப்பு தான், பிடிக்காத செய்கிறதும் சுய வெறுப்பு தான். எல்லாம் சுய வெறுப்பில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஓடுது. இந்த 4 வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகள். பிரமாணங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் கணக்கெடுங்கன்னு சொன்னதே ஒரு பிரமாணம்தான். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் எண்ணினார்கள், எண்ணப்பட்ட போது ஏறக்குறைய 100 தடவை வருது. எத்தனை வருது? 100. எண்ணாமத்தில் 98 தடவை வருது. 100ன்னு வச்சுக்கோம். எண்கள் ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் முழுவதும் ஏன் எண்ணாமன்றது தெரியும். சரி, நல்ல சர்ச்சில் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, காணி கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆனால் பைபிளில் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்டால் எனக்கு சரியாக தெரியலையே அப்படின்வாங்க. நிக்கோதேமு எங்கே இருக்கார் அப்படின்னா, நிக்கோதேமு தெரியலையே. 5 வருஷம் 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்க. காரணம் என்னன்னா, கேட்டிருப்பாங்க, அவங்க மனசில் வாங்கலை, உள் வாங்கலை. நம்ம சர்ச்சில் ஆண்டவர் என்னை அடிக்கடி நெருக்கிறார், சொல்லி கொடு, படிக்க வை, சொல்ல சொல்லு, அதனால தான் செய்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் என்னை பற்றி தப்பாக நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் முறுமுறுத்தல். என்னது? முறுக்கு இல்லை, முறுமுறுத்தல். இப்படி ஏன் சொல்கிறேன்னா, எனக்கே முறுக்கு சாப்பிடும்போது ஐயோ நம்ம முறுமுறுக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வரும். அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. சும்மா விளையாட்டு இல்லை, எல்லா நேரத்துலையும் ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே வரணும். கர்த்தர் மோசையை நோக்கி பிரமாணங்களை மோசை மூலமாக தான் கொடுத்தாரு. 62 வருது. பாளையம் 123 வருது. ஒட்டந்தத்தில் சில பார்த்துருக்கேன், ஒரு 20 வருஷத்தில் 15 வீட்டுக்கு போயிருப்பாங்க. எத்தனை வீடு? 15. ஒரு வீட்டுக்கு போனால் தண்ணி வரலைன்னுவாங்க, அடுத்த வீட்டுக்கு போனால் பக்கத்தில் கொஞ்சம் சண்டை போடுறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போனால் கரண்ட் அடிக்கடி போயிருந்துடுவாங்க, இன்னும் 4ஆவது வீட்டுக்கு போனால் ஓனர் சரியில்லைன்னுவாங்க, 5ஆவது வீட்டுக்கு போனால் எனக்கு அது பிடிக்கலன்னுவாங்க. பாளையம் இறங்குதலுக்கு ஒரு அடையாளம். ஆனால் இவங்க அப்படி பாளையம் இறங்கலை, ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தார். ஒட்டஞ்சத்திலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா ட்ரெயினில் ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும். சத்திரப்பட்டி, அப்புறம் பழனி, அப்புறம் புஷ்பத்தூர், அப்புறம் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, வரிசையாக. அது மாதிரி அப்போ ட்ராக்லாம் கிடையாது. ஆண்டவர் இந்த மக்களுக்கு ஒரு பாதையை கொடுத்து இந்தந்த இடத்துல பாளையம் இறங்கணும், கேம்ப் பண்ணுவாங்க, தங்கி இருக்கணும், சில பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லேவி என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? 78 முறை வருது. இந்த கணக்கெடுத்தல் 1 அதிகாரத்தில் வருது,
அப்புறம் 2வது அதிகாரத்தில் வருது. 3 பிரிவு அந்த புத்தகத்தை படிக்கலாம். என்னன்னா சீனாய் மலை, காதேஸ் பர்னேயா, மோவாப் சமவெளி. நம்ம எல்லாருமே நிறையா பேர் இங்கே இருக்கவங்க 99% மக்களுக்கு பைபிள் காலேஜ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நானும் உங்களில் ஒருவன். போக வாய்ப்பே கிடைக்கல. விட்டுருந்தாலும் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன் போல. ஏன்னா எனக்கு அப்படி உட்காந்து இங்கே சிலருக்கு நல்லா படிக்கிறது தான் பிடிக்கும். எனக்கு அப்படி படிக்கிறது பிடிக்காது. நான் முறைசாரா திருமறை கல்வி. ஏன்னா மறையெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் உனக்கு இந்த மாடல் தான் செட் ஆகும், நீ படிச்சுன்னா ஃபெயிலாக போவ அப்படிலாம் சொல்லலை. ஆனால் கற்றுக் கொடுக்குறாரு. உன்ன மாதிரி நிறைய பேர் ரொம்ப சரியாக படிக்க முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து இந்த சாதாரண மக்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. படிப்பு கொஞ்சம் இருந்தால் போதும். 12th படிக்கலைன்னா பைபிள் காலேஜில் சேர்க்க மாட்டாங்க. நான் மெடிக்கல் காலேஜ் படித்தேன், அங்கே தான் படித்தேனே தவிர பைபிள் காலேஜிலே எனக்கு பாருங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அவ்வளோ சொல்லி கொடுப்பார். கரங்களை தட்டி கத்தரை சோதரிப்பார். பேசுவார். எனக்கு இப்போ தரிசனம்லாம் இன்னும் பிடி பிஹெச்டி டிஏ கிடையாது. ஹவு யூ கேன் டூ பிஹெச்டி. என்னை விட அதிகமாக பதிக்க முடியுமா? என்னை விட நல்லா பதிக்க முடியுமா? இதுதான் இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட். ஹல்லேலூயா. சீரியஸாக தான் சொல்கிறேன். இது எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாது. நான் யோசிப்பேன், நான் பெரிய நல்லா போதிக்கிறேன். ஆண்டவர் இப்போ தான் என்னை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ப்ரைஸ் தி லார்ட். மாறிக்கிட்டே இருக்கேன். இது மாதிரி யாருமே பர்சனல்னு யாராவது சொல்லுவாங்க, ரொம்ப கூலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஆண்டவர் அப்படியா இது என்ன ஆவியின் சிந்தையா மாம்ச சிந்தைன்னு என்கிட்ட கேட்பார். ஆண்டவரை மன்னிச்சிருங்க, சுத்தமாக 100க்கு 100 மாம்ச சிந்தை உங்களை பிரியப்படுத்தாது. நான் அப்பிரயோஜனமான செய்ய வேண்டிய கடமையை கூட ஒழுங்காக செய்யாமல் போயிடுறேன். கிருபை நான் வச்சிருக்கு. எப்படியாவது கிருபித்தாங்க. 3 பிரிவுலையும் 3 வித்தியாசமான காரியங்கள் நடக்குது. சீனாய் மலை, காதேஸ் பர்னேயா, மோவாப் சமவெளி. அந்த 3 ஆரோ பார்த்தீங்களா? சீனாய் மலை தான் அந்த கீழே இருக்கிறது. 2வது மேல் நோக்கி ஒரு நேராக ஆரோ பார்த்தீங்களா? அதான் காதேஸ் பர்னேயா. 3வது அதுதான் மோவாப் சமவெளி. அந்த பச்சை லைன் பார்த்தீங்கன்னா அது டபிள்யூ மாதிரி தெரியும். அந்த பாயிண்டர் வருதா என்னன்னு தெரில. அவங்க பிரயாணப்பட்ட விதங்கள் சீனாய் மலைக்கு வந்தாங்க. அங்கேருந்து அப்புறம் காதேஸ் பர்னேயாவில் தான் அதை பாருங்கள். அங்கே தான் சுற்றுனாங்க, ரொம்ப சுற்றுனாங்க. ஏன் சுற்றுனாங்கன்னா பாதை தெரியாமல் இல்லை, அவங்க எல்லாரும் தேவனை துக்கப்படுத்துனாங்க. தேவனை விசுவாசிக்கலை. தேவன் வெறுத்த பாவங்களை துணிந்து செஞ்சாங்க. அதனால தான் அவங்க எல்லாரும் செத்து மடிகிற வரை அவங்கள நகர விடலை. அந்த மேலே இப்போ அந்த மிடில் ஆரோ காட்டுற இடத்துலேருந்து ஜஸ்ட்டு 11 நாள் பிரயாணத்தில் கானான் தேசத்துக்கு போயிருக்கலாம். அந்த 12 பேர் வேவு பார்க்குறவங்க போனப்போ. ஆனால் அவங்க நல்ல செய்தியை கொடுத்த உடனே அவங்க அதை அழுகிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, முரட்டாட்டம் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள அடுத்த தலைமுறையில் சுத்த விட்டு அவங்க அதுக்கப்புறம் ஏதோ மொழியா காதேஸ் பர்னேயாலேருந்து யோர்தான் நதிக்கரையின் கிழக்கு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே மோசே மரித்து போயிறார். யோசுவா அங்கே தலைவனாக ஆண்டரை கூப்பிடுறாரு. அங்கே தான் யோர்தான் நதியை கிடக்கிறாங்க. இதுதான் சீனாய் மலை. இப்படி தான் இருக்கும். சீனாய் மலை மேலே மேகம். இது காதேஸ் பர்னேயா. எல்லாமே பாலைவனமான இடம்தான். இது மோவாப் சமவெளி. பெராயா பட்டணத்தார் நல்ல நற்குணசாலிகள். ஏன்னா தினந்தோறும் வேத வாக்கியங்களும் என்ன பண்ணாங்க? ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் பொழுதுனைக்கும் பாஸ்டர் பைபிள் ஸ்டடின்னு சொல்கிறேன்னா 2 காரணம் இருக்குது. கடைசி காலத்தில் 2 முக்கியமான காரணம் இருக்குது. பைபிள் வாசிக்கிறதோடு படிக்கணும். ஒன்று இப்போ எது சரி எது சரியில்லைன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்குள்ளேயே ஆராதனை வழிமுறைக்குள்ளே உலகத்தினுடைய எல்லா ஆபாச கிரியைகளும் சர்ச்சுக்குள்ளே வந்துடுச்சு. யாருனாலும் ஒரு 10 பேர் நாங்கள்லாம் இதில் அனுமதிக்க மாட்டோம், அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் மியூசிக்லாம் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமாக ஆராய்ச்சா போதும் சொல்லவே இல்லை. எது ஆண்டவருக்கு பிரியம் எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். வேதத்தை ஆராய்ஞ்சோம்னா
இந்த டிசர்ன்மெண்ட் அறிகிறது உண்டாகும். ரெண்டாவது, நம்ம கேரக்டர், நம்முடைய ஸ்பாவம், குணம் தேவனுக்கு பிரியமாக மாறும். பைபிளை படிக்க படிக்க எனக்கு பைபிள் நல்லா தெரியும்ல, இப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. தாழ்மை, இணக்கம், சாந்தம், இச்சையடக்கம், சமாதானம், அன்பு, ஆவியின் கனி உருவாகிறதுக்கு வேதத்தை என்ன பண்ணணும்? படிக்கணும். இன்றைக்கி முக்கியமாக சுருக்கமாக சொன்னாலும் இஸ்ரவேலரின் பாவங்களை பற்றி சில கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பைபிளில் பாவத்தை பற்றி ஏராளமான நூற்றுக்கணக்கான தடவை பாவத்தை பற்றி இருக்கு. 1 யோவான் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னா அநேகமாக ஒவ்வொரு அதிகாரத்திலுமே பாவத்தை பற்றி பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில், புதிய ஏற்பாட்டில் ஒரே அதிகாரத்தில் அதிகமான அளவு பாவத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஊழியம் செய்கிறவங்க பாவத்தை பற்றி அடிக்கடி, அதாவது பாவம்னா என்ன, பாவம் ஏன் செய்யக்கூடாதுன்னு போதனையை கொடுக்கணும். சர்ச்சில் பாவம் வந்துடக்கூடாதுன்னு போராடி ஜெபம் பண்ணணும். பாவத்தை கண்டுபிடிச்சு சோதனையை விட்டு விலகிறதுக்கு விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இவ்வளோ நாள் வந்துட்டு கடைசி அவர் வர்றதுக்கு முன்னாடி பாவத்தில் விழுந்து கிடந்தால் இழந்து விடுவோம். அதுக்காக தான் போராடி ஜெபம் பண்ணுறோம். சபையில் பரிசுத்தம் காக்கப்படணும். ஆண்டவரே சமாதானம், ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்கள். சபையில் பரிசுத்தம் காக்கப்படணும், சமாதானம் காக்கப்படணும், உபதேசம் காக்கப்படணும், விசுவாசம் காக்கப்படணும். சபையில் இருக்கவங்க எல்லாரையும் கர்த்தர் காக்கணும். இந்த 5 வாக்கிய ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லும்போது இதுவரை நம்ம சபையில் மட்டுமா போயிட்டுருக்கோம், அநேக வழிகளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். சாத்தான் என்ன பண்ணுறான்? இப்போ நிறைய வருஷம் ஊழியம் செஞ்சவங்கள கடைசியில் காலை தட்டி விட பார்க்குறான், கரைப்படுத்த விரும்புகிறான். எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்துடலாம். வலுவாதபடி காக்க வல்லவர். கடைசி வர முடிவு பரிந்து நிலைநிற்கிறவனே. அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர் 50-60 வருஷம் ஊழியம் செஞ்சார். அப்புறம் அவர் பாவத்தில் விழுந்துட்டார். ரொம்ப வேதனையான காரியம். அப்படி நடக்குது, உலகத்தில் நடக்குது. ரொம்ப ஜெபம் பண்ணும் பரிசுத்தத்துக்காக. பாருங்கள், 5 பாவங்கள். 1 என்னது? முறுமுறுப்பு. 2வது என்னது? 3 என்னது? 4, 5வது நல்லா அழுத்தமாக சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறீங்கன்னா, எனக்காக மட்டும் இல்லை, இது தெரியணும். நமக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆகணும்னா நிறையா பாடங்களை படிக்கணும். ஃபிசியாலஜினா உடல் எப்படி செயல்படுது, அது ஃபிசியாலஜி. அனாட்டமி ஸ்ட்ரக்சர், ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன். அது கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் வியாதி வந்தால் என்ன ஆகும்னு தெரியும். அடுத்த வருஷத்தில் முக்கியமான ஒரு பெரிய பாடம் என்னென்னா பெத்தாலஜி, நோயியல் அல்லது நோய்க்கூறு இயல். அதை படிக்காமல் பாஸ் பண்ணாமல் யாரும் டாக்டரே ஆக முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவமாகிய நோயை பற்றி நல்லா படிக்கணும், பாவத்தை பற்றி பேசணும், பாவத்துக்கு மேலே வெறுப்பு வர ஜெபிக்கணும், பரிசுத்தத்தை பற்றி வாஞ்சியும் வைராக்கியம் வர ஜெபம் பண்ணணும். இந்த 5 பாவங்கள் இது ரொம்ப முக்கியமான பாவம். முக்கியம்னா அதிகமான மக்கள் இவைகளினால்தான் பாதிக்கப்பட்டாங்க. பைபிள் முழுவதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். நான் அப்பப்போ சொல்லியிருப்பேன், ஒரு கருப்பு கோடு அல்லது ஒரு கருப்பு நூல் போயிட்டே இருக்கு. ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே அது வந்துடுது. வெளிப்படுத்தின விசேஷம் வர போய்கிட்டே இருக்கு. இயேசு என்று சொன்னாலே பாவத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எப்போதும் இயேசுனா உடனே என்ன சொல்லணும்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவிகளுக்காக இரத்தம் சிந்தினவர். இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்குள்ள பரிசுத்தம் உருவாகும். இந்த 5 பாவங்களை தான் முக்கியமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எண்ணாமத்தினுடைய ஒரு சுருக்கம், செய்தி சுருக்கம்னு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி எண்ணாமத்தின் செய்தி சுருக்கம் 1 கொரிந்தியர் 10:1-11. பாவத்தை பற்றி தெளிவாக வேதாமம் போதிக்குது. சர்ச்சிலேயே அடிக்கடி இதை பற்றி சொல்லி கொடுக்கணும்னா சத்தியம் என்ன, எப்படி பாவம் செய்கிறாங்க, விளைவு என்ன, தண்டனை என்ன,
ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, ஆனால் இன்னும் உள்ள சில பாவம் இருக்குது, அதெல்லாம் வெறுக்கிறதுக்கு உதவி செய்யும், பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உடைய வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், வாங்க பைபிள் படிங்க, இந்த நோட்ஸ் படிங்க. நான் இப்போ கூட யாராவது தனியாக பார்த்தா உடனே ஒரு கேள்வி கேட்பேன், நோட்ஸ் கிடச்சிதா, என்னாம நோட்ஸ் படிச்சிங்களா, அது படிக்கலைன்னா கஷ்டம் இருந்துச்சா. இது என்னுடைய நான் எழுதுனதை ப்ரொமோட் பண்ண கிடையவே கிடையாது. நான் எங்கே போனாலும் கேட்பேன், ஏன்னா எப்படியாவது ஆண்டவங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்ன மாதிரியே நீங்கள் எல்லாரும் கேட்கணும். நான் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும், இவங்களே கேட்டிருக்கமே நான் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு பயம் உண்டாது. அந்த கிருபையில் தான் இம்மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாவங்கள் எல்லாமே விசுவாசிக்குள்ளே வந்துடலாம். எப்போதும் ஒரு சிலருக்கு நமக்குள்ளே திடீர்னு எரிச்சல் வரலாம், அது யாருமே சொல்ல மாட்டோம். பார்த்தா நல்லா இருப்பாங்க, ஃபோட்டோவில் பார்த்தா அழகாக சிரிப்பாங்க, அட்டா எப்போதும் இப்படி தான் இருப்பாங்க போல. ஒருத்தர் சொன்னார், ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்துறாங்க. ஃபோட்டோனா வேறு தப்பான இல்லை, நல்ல ஃபோட்டோ தான், குடும்பம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோவை பார்த்தா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டில் போனால் ஃபோட்டோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அன்றைக்கி தான் எனக்கு தெரியும், ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இந்த வார்த்தையை சொன்னால் சிரிக்கிறாங்க, அந்த அர்த்தம் வேறு, நான் அதை சொல்ல. ஃபோட்டோவை பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க, எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. சில வீட்டில் கணவர் எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவார். இங்கே கூட இருக்கலாம், நானும் ஓரளவுக்கு அப்படி தான் இருந்தேன். இப்போ இல்லாமல் இருக்க முயற்சி ஜெபத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள பாவஸ்பாவம் இருக்குது, அதை எப்படியாவது கானானுக்குள்ளேருந்து விரட்டி அடினார். அங்கே கானான்கிட்ட போயாச்சு, சாப்பிடவே வேண்டியல, பக்கத்தில் வந்துடும் சாப்பாடு, சாப்பிட்லாம், பால் வரும் தேன் வரும். அப்படி இல்லை, அப்பப்போ எதிரி என்ன பண்ணோம், துரத்தணும். ஆண்டவர் துரத்தி சுதந்திரித்து பங்கு போட்டு கொடுத்துட்டார். கொஞ்சம் பேரை துரத்தாமல் என்ன பண்ணியிருந்தார், விட்டு இருந்தார், நம்மளை ரட்சித்தார், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார், அக்கிரமத்தெல்லாம் கணக்கில் விட்டு எடுத்துட்டார். கேட்டால் இவளா நீதிமான். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே என்ன இருக்குது, பாவம். ஏன் அந்த பாவம் உள்ளே இருக்குது, கோபம் இருக்குது, இச்சை இருக்குது, முரட்டாட்டம் இருக்குது. ஏன் இருக்குன்னா, நம்ம எப்படி அதை துரத்துகிறோம், அதுக்கு பேர் பரிசுத்தம். அதுக்கு பேர் தான் என்னது, போராட்டம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க முடியாது. அடிக்கடி ஆண்டவர் செபிக்க ஞாபகப்படுத்துகிறார், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, குடும்பத்தில் உள்ளவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, சபையில் இருக்கிற அந்தரங்க வாழ்க்கை, அது யாராலையும் பார்க்க முடியாது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்க்குறார், சாத்தான் பார்க்குறான், நான் பார்க்குறேன். அதில் சிலது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லா தெரியும். கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா, ரெண்டு பேருடைய குறை மிக பெருசாக தெரியும், அவங்க குறை தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாம் அந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பூத கண்ணாடி திருப்பி தங்களை பார்த்தோம்னா அதை விட பெருசாக தெரியும். அப்போ தான் அவங்கள நேசிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் சிரித்தா எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு. ஆனால் மெசேஜ் முடிய போதும், இந்த ஒரு சத்தியம் போனால் போதும். சாதாரணமாக பேசலை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லியிருக்கு. இச்சை, ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு பேர் தான் என்னது, இச்சை. இச்சையை பற்றி ஒரு 34 வசனம் இருக்கும், அதை உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. பிரசங்கத்துக்கு இல்லை, எப்படி எனக்குள்ள இச்சைகளை மேற்கொள்கிறது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த இச்சை அடக்கம் இருக்கு, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இச்சை அடக்கம். இது எப்படி வருது, ஆவியானவர் கிரியை செய்கிறாரு, அபிஷேகத்தில் நுகத்தை முறிக்கிறாரு, கிரியையில் உருவாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தினால உடனே பரிசுத்தவான் ஆக முடியாது. அபிஷேகம் கிடச்சோடனே இவ்வளோ பெரிய பாத்திரம் இவ்வளோ பெருசாகுது, ஃபுல்லாக நிறையுது. நிறைஞ்சது உண்மை தான், ஆனால் பாத்திரம் ஸ்ட்ராங்காகலை. பரிசுத்தவனை கிரியை செய்யும்போது பாத்திரம் என்னது, சுத்தமாகுது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அபிஷேகத்தின் வல்லமையை பொக்கிஷத்தை காத்து கொள்றதுக்கு. ஆகவே இந்த பாவத்தை குறித்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் பாவத்தினுடைய கொடூரம், பாவத்தினுடைய வஞ்சகம் நல்லா தெரியும். நல்லா சுவிசேஷத்தை அறியறதுக்கு பாவத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, விசுவாசியை பாவம் செய்ய வைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. தேவன் படைத்த ஆதாம் ஏவாளையும்
பாவம் செய்ய வைக்கிறது தான் அவனுடைய வேலை. காலையில் இன்னொருத்தர் சொன்னார், ரொம்ப கருத்தாக சொன்னார். என்னென்னா, ஆதாம் சாத்தான் என்ன யோசித்தான், டாக்டர் சிச்சாய் தான் நினைக்கிறேன், சாத்தான் தேவனை போல தேவன் இடத்துக்கு நான் போகணும், தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு நான் அந்த இடத்த பிடிச்சிக்கணும். அதே தான் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் சாப்பிட்டா எப்படி ஆவீங்க, தேவர்களை போல் ஆவீர்கள். பெரிய பொய். ஆனால் பாவம், பரிதாபம், அன்றைக்கி பாவம் செஞ்சனால இன்றைக்கி வேறு நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம். அடிக்கடி ஜெபம் பண்ணணும், பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். எங்கே ஜெபம் பண்ணுவோமா, பாவம் செய்யாது என்னை காத்துக்கொள்ளும், எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரையும் காத்துக்கொள்ளும், இன்றைக்கு காத்துக்கொள்ளும், கடைசி வரை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளும். ஆமென். குடும்ப ஜெபத்தில் எல்லா ஜெபத்திலும் இந்த ஜெபம் முக்கியமாக இடம் பெறணும். அப்போ தான் அது பரிசுத்தத்துக்கு வழியை உண்டாகும். சரி, நம்ம முடிக்க போகிறோம். இந்த பகுதி எடுத்து படிங்க. 1 Corinthians 10:1 வீட்டில் போய் இந்த இதெல்லாம் பாருங்கள். எங்கெல்லாம் பாவம் இருக்கோ ஒரு கருப்பு பென்சிலில் சின்ன இன்ட்டு மார்க் பார்த்து தான் என் பைபிளில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூட இருக்கவங்கள செய்ய வச்சு சில சமயம் முடிஞ்சால் வாங்கி பார்ப்பேன், அவங்க பைபிளில் குறிக்கிறாங்களா. என் கூட இருந்து அவங்க பைபிள் என் பைபிள் மாதிரி இருக்கிறோம். அதுதான் என்னுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சரி, பத்திரமா வச்சுருக்கேன் பாஸ்டர். பைபிளை ஒன்றும் கரைப்படாமல் பார்த்துக்குவேன். இருக்கவனமே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இருதயம் சுத்திகரிக்கப்படலை, சோப்பே வாங்கலை, அப்புறம் எப்படி குடிப்பாங்க? அது மாதிரி பைபிளில் நிறைய குறிச்சிருக்குன்னா அவங்க உள்ளத்திற்கு அடுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, அந்த ப்ரஷ்ஷு அகற்றியிருக்கு. இன்னும் பண்ண வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் விட்டுறதில்லை, சுத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி தூசி வந்தால் 4 தடவை வீட்டை கூட்டுறோம். அடிக்கடி பாவம் என்ன வந்தால் எத்தனை வருதோ அத்தனைடையும் வசனத்தால் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவர் இப்பேற்பட்ட பாவியாக இருக்கேன், என்ன நேசிக்கிறீரே. அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், தேவனே பாவியா என்மேல் நான் ஒரு பிரதான பாவி, என்ன நீ நேசிக்கிறீர். இந்த ஜெபம் ரகசிய வாழ்க்கையில் யாரும் பார்க்காத போது என் உள்ளம் கர்த்தருக்கு நேராக எப்போதும் பார்க்குற மாதிரி கிருபையை பெற்றுக்கொள்ளுது. நம்ம ரகசிய வாழ்க்கையில் யாரும் பார்க்க முடியாத அந்தரங்கத்தில் எப்படி இருக்குமோ அதுதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதில்லை, அது இல்லை, அது வெளியில் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதில்ல, அந்நிய பாஷையில் பேசுறதும் கிடையாது. ரொம்ப முக்கியம், ஆண்டவர் சொல்லணும். இப்போ யோபு படிச்சுட்டு இருக்கோம்ல, 4 காரியம் சொல்கிறாரு, 3 முறை சொல்லியிருக்காரு. உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு வேறு. இது ஆண்டவர்கிட்டருந்து வரணும். ஆவியானவர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொல்லணும், என்னை பற்றி உங்களே சொல்லணும். இதுதான் பரிசுத்தம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நன்றாக அறிந்திருந்தோம். நாங்கள் உம்மை பற்றி கொள்ளும்பதாக நீர் எங்களை நேசித்து எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தீர். உம்முடைய அன்பை நாங்கள் யோசிக்கவே முடியாது ராஜா. ஒவ்வொரு முறையும் உம்முடைய அன்பை நினைக்கும் போது உள்ளம் உடையுது. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை நினைக்கையில் உள்ளம் உருகிறது, உடைகிறது. இந்த காரியம் நான் தனியாக இருக்கும்போது கண்ணீர் ஓட, உள்ளம் உடைய அநேக நேரங்களை கர்த்தர் கொடுத்துடும். விசுவாசிகளோடு சேர்ந்து செபிக்கும் போது அந்த கிருபை பெருக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு புதிய வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு இன்னும் பல வாரங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாதே, தெளிவாக எங்களுடைய உள்ளத்தில் அழுத்தத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நேசிப்பதில் எப்படியாவது பெருக வேண்டும், வளர வேண்டும். பரிசுத்தை பற்றிய வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். எனக்கும் எங்களுக்கும் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பீராக. இன்றைக்கு சரித்திரத்தில் தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையில் பாவம் எப்படி பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தின என்று படித்தோம். சுவிசேஷத்தை எப்படி தெளிவாய் கற்றுக் கொடுப்பேன் என்று அறிந்தோம். வல்லமையான ஒரு சுவிசேஷ அபிஷேகம் உண்டாகட்டும். நீயோ சுவிசேஷனுடைய வேலையை செய். ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வயலில் வேலை செய்யலாம், ஒரு தாயாக வீட்டில் வேலை செய்யலாம், அல்லது ஒரு டாக்டராக டீச்சராக இருக்கலாம். ஆனால் வசனம் நீயோ
சுவிசேஷனுடைய வேலையை செய். நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீயோ உன் ஊழியத்தை நிறைவேற்று. சால்வை போல ஆவியானவர் கொடுக்கும் ஒரு கிருபை வந்து இறங்கட்டும் ராஜா. அவர்களால் வேற ஒன்றும் செய்ய முடியாமல் ஒப்பு கொடுத்த நிலையில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்ற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வரும். இந்த அருமையான சபையில் பணிபுரிய எனக்கு மட்டுமாய் கிருபை கொடுத்திருக்கு. விசுவாசியாக இருக்க எங்களுக்கு மட்டுமாய் உதவி செய்து வந்திருக்கு. கடைசி வரை இப்பொழுது நாங்கள் ஓடி இருப்பது முக்கியமல்ல, இனி ஓட போவதும் முக்கியமல்ல. கடைசி வேளை வரைக்கும் நாங்கள் உத்தமமும் நேர்மையும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பது தான் மிகப்பெரிய கிருபை. அந்த கிருபை எல்லாருக்கும், எங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், சந்ததிக்கும் உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க ஜெபிக்கிறோம். உடைய வரியைக்காய் ஆயத்தப்படுத்தும். உன் ஜனமாய் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட, அவள் நாடு திரும்ப சமாதானம் பாதுகாப்பு உண்டாக மன்றாடி ஜெபிக்கிறோம். பெரிய எழுப்புதலை இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கர்த்தர் கொடுத்தரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே.